நல்லா கேளுங்க, அழைப்பு வரும்போது அந்த அழைப்பை நீங்க ஆவலோடு ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சார்னா யோசிக்காதீங்க, வந்துருக்கு. ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறது கிடையாது. சிலரை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். எல்லாரும் வருவாங்க, ஆனா சிலரை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். அப்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளும் போது அந்த ஊழியத்தை ஏற்றுக்கொண்டு ஆசையா, ஆண்டவரே இந்த ஊழியம் செய்ய நான் தயார் என்று நீங்கள் சொல்லி வரும்போது நீங்க யாருக்கு ஊழியக்காரனா மாறுறீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு CEO. ஒரு முறை சாம் ஜெபதுரை ஐயா அவர்கள் வேலைக்கு போய்கிட்டே இருந்தாராம். திடீரென்று அவர் வேலைக்கு போகிற கொஞ்ச தூரத்துல ஒரு பயங்கரமான ஒரு அபிஷேகம் அவர் மேல இறங்கி வர, அந்த நேரம் அவர் அந்த அபிஷேகத்தில் நிரம்பி கொண்டிருக்க அந்த நேரத்தில் அப்படி வானத்தை பார்த்தா அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல வானத்துல இயேசுவினுடைய முகம் தெரிந்ததா. ஆண்டவருடைய முகத்தை பார்த்தாராம், அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்ததா. இவர் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அழறீங்க? ஏன் உங்க கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது? ஏன்பா நீங்க அழறீங்க? நீங்க ராஜா, நீர் சர்வ லோகத்தின் அதிபதி, ஏன் நீங்க அழறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, எவ்வளோ பேரை ஊழியத்துக்கு அழைச்சேன், எவ்வளோ பேரை நான் அபிஷேகத்தேன், எவ்வளோ பேருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தேன், ஆனா யாருமே எனக்கு உண்மையா இல்லையே. எல்லாரும் என்னை ஏமாற்றி என்னுடைய அழைப்பை நிராகரித்து அவர்கள் எனக்கு முதுகை காட்டி கொண்டு இருக்கிறார்களே. என்னுடைய காரியமாய் இந்த பூமியில ஊழியம் செய்ய ஒருவருமே இல்லையே. சாம், நீயாவது எனக்கு உண்மையாய் வந்து ஊழியம் செய்வாயா? நீயாவது என்னுடைய பணியை இந்த பூமியில செய்வாயா என்று ஆண்டவர் கண்ணீரோடு வானத்திலிருந்து சாம் ஜெபதுரை ஐயா அவர்கிட்ட பார்த்து சொன்ன போது அந்த ஒரு காட்சி சாம் ஜெபதுரை ஐயாவுடைய இருதயத்தை சுக்கு நூறாய் உடைத்தது. அப்பதான் அவர் சொன்னாரா, ஆண்டவரே யார் வந்தாலும் வராவிட்டாலும் நான் உமக்கு உண்மையா ஊழியம் செய்கிறேன், எவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும் நான் உமக்கு உண்மையான இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆபீஸ்குள்ள போனாரா. அவரால் வேலை செய்ய முடியல. ஆண்டவருடைய அந்த அழுகிற அந்த காட்சி அவருடைய கண்களில் இருந்து வந்த அந்த கண்ணீர் துளிகள் அவருடைய வேதனை படுத்திக் கொண்டே இருந்ததா. அப்பதான் தன் வேலை ஸ்தலத்தில் உட்கார்ந்து சொன்னாரா, ஆண்டவரே நான் இந்த வேலையை விட்டு முழு நேரமா ஊழியத்துக்கு வர நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர். ஆனால் தேவனுடைய கண்ணீரை பார்த்தபோது, தேவனுடைய கண்ணீர் துளிகளை பார்த்தபோது ஆண்டவருக்கு தன்னை உண்மையாய் ஒப்பு கொடுத்தார். ஊழியம் என்பது ஒரு பெரிய அழைப்பு. ஊழிய அழைப்பு வரும்போது அதை ஏற்றுக்கொள், அதுதான் ஆசீர்வாதம். தேவனுக்கு நீங்க டைரக்டா தேவனுக்கு கீழே ஊழியம் செய்ய போறீங்க. உங்களுக்கு பரலோகத்துக்கு ஒரு இணைப்பு ஏற்பட போகிறது. ஒரு உலக மனுஷனே அவனுக்கு உண்மையா ஊழியம் செஞ்சா அவன் ப்ரமோஷன் தரான். ஆண்டவருக்கு நீ உண்மையா ஊழியம் செஞ்சா அவனை விட்டுருவாரா? சத்தியமா ஆசீர்வதிப்பார். பரலோக ராஜா, அண்ட சராசரத்தையும் படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், வார்த்தையினால் சகலவற்றையும் ஸ்தாபித்து நிறுத்தி இருக்கிற ஒரு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது எவ்வளவு பெரிய பாக்கியம்!